இதான் செம்புளிச்சானா? இது வந்து சமைச்சாலும் புகையெல்லாம் வெளியிலே வராது அப்படிங்கிறாங்க, உண்மையா சார்? இதே புகை ஜாஸ்தி வரும். புகை ஜாஸ்தி வருதுங்க. இன்னொன்னு இருக்குது, கூழுது மரம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மரம்? இது சந்தன மரம். அப்படிங்களா? ஆனா பாக்குறதுக்கு நார்மலா ஒரு மரம் மாதிரி தான் தெரியுது இல்லையா? நிறைய இருந்தாங்க. இது கரடி நல்லா சாப்பிடுதுங்க, கோழி சாப்பிடுது, மயில் எல்லாம் நல்லா சாப்பிடுது, நல்லா விரும்பி சாப்பிடுது, பறவை எல்லாம் நல்லா சாப்பிடுது. இது சூரப்பழம்னு சொல்லுவோம் ஊர்ல. சொல்லிப்பழம் கருஞ்சுள்ளி பழமா இருந்துச்சுன்னா நல்லா கருப்பு கடல்ல இருக்கும், கொஞ்சம் புளிக்கு கொஞ்சம் இனிக்கும், சாப்பிடுறது நல்லா இருக்குது. ஆனா இவ்வளவு முள்ளா இருக்கு, எப்படி கீழே கொட்டினோட சாப்பிடுமா கரடி நரி எல்லாம்? கீழே கொட்டினே சாப்பிடும், பறவைகள் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். ஆமா, அது இயல்பா அப்படிதான். ஈஞ்ச மரம் சரி. இது சமைச்சா அந்த புகை வராது இந்த விறகுல. நல்லா பட்டு போயிருக்கணுமா? ஆமா, நல்லா காஞ்சி இருக்கணுங்க. இதுதான் அந்த புகையை வராத சமையல் அப்படிம்பாங்க. இது வெடாம்பழங்க. இந்த வெடாம்பழம் வந்து யானை சாப்பிடும். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இது அப்படியே முழுங்கி, ஆனா ஓடு மட்டும் வெளியே வரும், ஆனா உள்ள இருக்கிற ஊனு இருக்காது. பார்த்துருக்கோம். ஆனா இந்த ஓடு எச்சத்துல வந்துடும், ஆனா உள்ள இருக்கிற ஊன் வந்து இருக்காது, வெறும் ஓடு மட்டும் அப்படியே வந்து வரும். எந்த ஒரு இதுவுமே இருக்காது, மென்னு தின்னதுக்கு இருக்காது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா மேல இருக்கு, இது வந்து ஆட்டி கீழே வச்சு சாப்பிடும், கீழே உளுந்து அதை எடுத்து சாப்பிடுங்க. இப்போ காயா இருந்தா கொஞ்சம் விடுறது கஷ்டம், ரொம்ப நேரம் அது மெல்றதெல்லாம் கிடையாதுங்க, அது அப்படியே முழுங்கும். ஆனா எச்சத்துல வந்துட்டு வெறும் அது ஓடு மட்டும் வெளியே வரும். இப்ப காட்டுல விழாமலாம் சீசன்னா எப்ப சார்? இப்ப சீசன் தாங்க, சீசன் தான். இந்த இடம் பாக்குறதுக்கு ஏதோ இந்த டிஸ்கவரி சேனல்ல பாக்குறதுக்கு முன்னாடி சுத்தர கிராஸ்லேண்டு, நடுவுல தண்ணி குடிக்கிற இடம், விலங்குகள் அந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்த பத்தி சொல்லுங்க மேம், இது என்ன இடம்? இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து அனிமல்ஸ் வந்து வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து தண்ணிக்காக இங்கே வரும் சார். நீங்கள் வந்து பார்க்காத அனிமல்ஸ் எல்லாம் அங்கே வந்து தண்ணி குடிக்க வெயில் காலத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். எப்பவுமே தண்ணி இருக்குங்களா? எப்போவுமே தண்ணி இருக்கும் சார். அதுவும் இல்லாமல் நாங்கள் இன்னும் என்ன பண்ணியிருக்கோம்னா, சோலார் மூலமாக அங்கே போர்வெல் ஒன்று இருக்குது, போர்லேருந்து தண்ணி வந்து வெயில் காலத்துக்கு நாங்கள் எப்போவுமே வந்து எடுத்து விட்டுருவோம். அதனால் தண்ணி எப்போவுமே இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் என்னென்ன விலங்குகளை தண்ணி குடிச்சு பார்த்துருக்கீங்க? நான் வந்து யானை பார்த்துருக்கேன், கடமான் பார்த்துருக்கேன், காட்டு மாடு பார்த்துருக்கோம், அப்புறம் பன்றி வந்துருக்குது, அப்புறம் புள்ளிமான் வந்துடும், அப்புறம் யானை வந்து குட்டியோட வரும் சார். நிறைய ஃபேமிலியா வந்துட்டே இருக்கும், யானை ஃபேமிலியா தான் அதிகமா பார்க்கலாம். அது எந்த மாதங்கள்ல அதிகமா அந்த குட்டியோட நிறைய பார்க்க முடியல? பிப்ரவரிக்கு அப்புறமேட்டு நீங்க எல்லாம் பார்க்கலாம் சார். பிப்ரவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் பார்க்கலாம். அதாவது மழை பெய்யற வரைக்கும், சம்மர் சீசன்ல மழை பெய்யற வரைக்கும் வந்து இங்க அதிகமா பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த குளிர்காலம் மழை காலத்துல வந்து இங்க அதிகமா பார்க்கவே முடியாது, எந்த அனிமல்ஸும் வந்து வராது. ஏன்னா அங்கங்க வந்து தண்ணி இருக்கிறதுனால வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இப்போ உள்ளுக்குள்ளலாம் மாதிரி வெயில் காலத்துலலாம் வந்து இப்போ அனிமல்ஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஃபாரஸ்ட் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? அதுதான் சார், இங்க சோலார் போர் வந்து இங்க இருக்குதுங்க சார். இந்த தண்ணியே நீங்க இல்லாத வந்து போர்வெல் மூலமா தண்ணி வந்து எப்பவுமே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், அது சோர்ஸ் வந்து இது பண்ணிருக்கோம், ரெடி பண்ணிருக்கோம். ஓகே. அங்க பாருங்க சார், யானை தேய்ச்சிருக்காங்க. மரம் வந்து பைர மரங்குது. மண் வந்து முதுகு இந்த பிப்பு வர்றதுனால அந்த பிப்பு ஒரு மரம் இதாகிறதுனால வந்து மரத்தில் மண்ணை தேய்ச்சிட்டு வந்து அது உரைக்கிறதுங்க. இப்போ எத்தனை அடி உயரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா இதை பார்த்து? யானை இருக்குங்க, 15 அடி இருக்குங்க. 15 அடியிலேருந்து 20 அடிக்குள்ள இருக்குங்க யானை. இப்போ இவ்வளோ மரம் இருக்கும்போது ஏன் இந்த மரத்தை வந்து தேர்ந்தெடுத்து தேய்ச்சிருக்கு? அது வந்து அவருக்கு வந்து இந்த மரம் வந்து வர்ற வழி வந்து நல்ல மரம் இருக்கிறதுனால, அந்த பட்டை ப்ளஸ் மரம் நல்லா இருக்கிறதுனால தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப அப்படி சாப்பிட்டா இருந்தாலும் அதில் ஒன்றுமே உனக்கு இருக்காதுங்க, இந்த இது மாதிரி இருக்கிறதுனால அந்த பட்டை தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. அது அந்த பிப்புக்கு வேண்டிய, அந்த முதுகுல இருக்கிற பிப்புக்கு வேண்டியது தேய்க்கிறதுங்க. அது இப்ப நாம எப்படி சொரியிறோம் பின்னாடி, அந்த மரம் சொறி இருக்க வேண்டி வந்து இந்த மரத்தை அப்படி தேய்க்கிறது. இப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி இது மாதிரி தேய்ச்சிட்டு போயிருக்கு? இருக்குங்க, ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் தான். ஒரு வாரம் சார். பாருங்க, கரடி தோண்டு இருக்கு. இது கரடி தோணுது? ஆமாங்க. நான் ஏதோ பெரிய ஏதோ விலங்கோட காலத்தோட நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல கரடி கரையானுக்காக தோன்றுங்க. இது என்ன காரணத்துக்காக தோண்டி இருக்கு சார்? அது புத்துல கரையான் இருக்குது அப்படின்னு தோண்டி இருக்கு. இல்ல புத்துங்கிறது வெளியில தானே இருக்கும், உங்களுக்கு இது மாதிரி தோண்டினா உள்ளே கொஞ்சம் ஏந்தி இருக்குது பாருங்க புத்து. இப்போ மண்ணுக்குள்ளேயும் புத்து இருக்கும். சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, கரையான அதாவது கரையான் புத்தை பொறுத்த வரைக்கும் மேல எவ்வளவு ஹைட் இருக்கோ அதே அளவுக்கு ஆழமும் இருக்கும், கீழேயும் அந்த இது வந்து இருக்கும். உள்ள வந்து கரையான் ஆத்துல கட்டிருக்கீங்க. அதை வந்து
நகையில அடிச்சு நிறைய அந்த கரையான் சாப்பிட்டு. சார் இது கரடியோட கால்தடங்க. இந்த கரையானுக்கு தோண்டி எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருக்கேங்க. சாப்பாடு எதாவது கிடைக்குமான்னு தோண்டி பார்த்துருக்கேங்க. கால்தடங்க இது. இது உள்ள கரையா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா புல்லு இந்த மரம் எல்லாம் விறகுல கிடக்குதுங்களா, இதெல்லாம் வந்து புல்லு கரையானையை பிடிச்சிக்குங்க. அந்த கரையான் சாப்பிட்றதுக்கு இது. எத்தனை நாள் முன்னாடி சார் வந்துருக்குங்க? இது ஒரு 3 நாள் ஆயிருக்குங்க. 3 நாள் ஆயிருக்கும். ஆனால் கால் இவ்வளோ பெரிய சைஸாக இருக்கு. பெரிய கரடி, பெரிய சைஸ், பெரிய கரடி. சார் இது யானையோட சாணம் சார். இது பழசுங்க. போட்டு எவ்வளோ சாணம் போட்டுருக்கேன்? 25 நாளாக இருக்குது. இந்த யானை சாணத்தில் வந்து பயிர் முளைக்குது இல்லைங்களா, அந்த முளைக்கிறனால தான் இந்த சாணத்தை போட்டு பயிரெல்லாம் முளைக்குதுங்க. இதில் இப்போ பார்த்தாலே என்னென்ன சாப்பிட்டு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சாப்பிட்டு இருந்துச்சு இது அப்படின்னு. இது வந்து மக்காச்சோளம், அப்புறம் ராகி, குறிப்பிட்ட வந்து கரும்பு சாப்பிடுது. கரும்பு ரொம்ப நிறைய சாப்பிடுது.